இன்னொரு காலத்துல ஒரு பெரிய காட்டுக்குள்ள மந்திர மரம் ஒன்னு இருந்துச்சாம். அந்த மரம் நமக்கு என்ன வேணுமோ அத கேட்டா வரமா கொடுக்குமா அப்படின்னு காட்டுக்குள்ள விலங்குகளும் இடையே பேச்சிருந்துதான். மரத்தை கண்டுபிடிக்க அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியே நம்ம காட்டுக்குள்ள போனாலும் தூக்கத்தான் வரும். இப்படியே காட்டு உள்பகுதிக்கு போனாங்களா, கிடைக்கவே இல்ல. அப்பதான் ஒரு யோசனை வந்தா. ஆளுக்கு ஒரு திசையில போவோம். அந்த மரத்தை யார் பாக்குறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி. முதல் முறையாக கரடி அந்த மரத்தை பார்த்து, நான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் வரம் கேட்டுதான். அப்படியே ஆகட்டும் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுதான். அது வசிக்கிற இடத்துக்கு கரடி போச்சாம். ராஜா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்ப நாளைக்கு யார் காட்ட ஆளுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கரடி உள்ள வந்துச்சா. அப்ப மந்திரிகளை பார்த்து, அப்ப கரடியே பலசாலிதானே, நாளையிலிருந்து கரடியே காட்ட ஆளட்டும் அப்படின்னு மந்திரி சொன்னதும் கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. அதே நேரத்தில் நரி அந்த மரத்தை பார்த்ததும், எனக்கும் ஒரு வர வேண்டும், பொன்னும் பொருளும் வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுதான். நீ வசிக்கிற வீட்டு பக்கத்துல போய் பாரு, பொன்னும் பொருளும் இருக்கும். நரி அதனுடைய வீட்டு பக்கத்துல போய் பார்த்ததும் பொன்னும் பொருளும் இருந்ததை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சா. கடைசியா அந்த மரத்தை பார்த்த கழுதை, எனக்கு பேராசையெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வரம் கேட்டு நைட்டு போய் அவங்க வீட்ல நிம்மதியா கரடிக்கு துன்பம் காலம் ஆரம்பிச்சதா? எல்லாரும் இந்த பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி முறையிட்டாங்களா? ஏண்டா இந்த வரத்தை நம்ம வாங்கிக்கிட்டோன்னு தோணுச்சா? ராஜா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சா. இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம மட்டும் பெரியாளா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.